ப்ரீ ஜட்மெண்டான ஒரு விஷயத்த வந்து வச்சிருந்தோம்னா அது பேர் தான் வந்து ஸ்டீரியோடைப். வந்து பையனாலே வந்து ரொம்ப கரடு முரடானவன் மாதிரி, இப்ப பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வீக்கானவங்க, அவங்க கொஞ்சம் தெரியாமலையோ ஏகப்பட்ட ஸ்டீரியோடைப் இருக்கு. ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீரியோடைப்னா என்ன, அதோட விளைவுகள் என்ன, அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ், இதை பத்தி தான் சில விஷயம் பேச போறோம். அதுக்குள்ள முதல்ல ஸ்டீரியோடைப்னா என்ன? ஸ்டீரியோடைப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தியோ இல்ல பர்டிகுலர் ஒரு விஷயத்த பத்தியோ வந்து நம்ம ஒரு ப்ரீ ஜட்மெண்டான ஒரு விஷயத்த வந்து வச்சிருந்தோம்னா அது பேர் தான் வந்து ஸ்டீரியோடைப். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பையனாலே வந்து ரொம்ப கரடு முரடானவன், ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டீரியோடைப் தான். பையன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சாதுவானவங்க, ரொம்ப வீக்கானவங்க இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி இப்ப பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வீக்கானவங்க, அவங்களால நிறைய விஷயம் பண்ண முடியாது, இப்படியே இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டீரியோடைப் தான். இது வந்து இந்த ஜெண்டர் பேஸ்ல மட்டும்தான் இருக்கா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்து நிறைய விதத்துல இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு கல்ச்சரல் பேஸ்ட். இப்ப வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்களாம் வந்து இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த மதத்துல இருக்கவங்களாம் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மதங்கிற தாண்டி ஒரு லொக்காலிட்டியை வச்சு நம்ம பேசலாம். இப்ப வந்து மதுரையில இருக்கவங்களாம் வந்து ரொம்ப கரடு முரடாங்க, எப்பனாலும் வந்து அருவா எடுத்து வெட்டிடுவாங்க வீச்சு அருவால விசிட்டிங் கார்டு மாதிரி காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்குல்ல, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டீரியோடைப் தான். இதுவே வந்து இந்த சைடு வந்து கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவானவங்க, இந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டாங்க, ரொம்ப வந்து கம்மியா மெதுவா வாங்குங்க போங்க இப்படி மரியாதையா பேசுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த கோயம்புத்தூர் குசும்பு உங்ககிட்ட நிறைய இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அதுலயும் வந்து நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, அங்கேயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. சோ இப்போ ஸ்டீரியோடைப்புங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலைஸ்டான ஒரு தாட்டை வந்து ஒரு லொக்காலிட்டியோ இல்ல பர்டிகுலர் பர்சனை பத்தியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட்டை வந்து சோசியலா வந்து பரப்பிடும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில இடத்துல வந்து ஒரு பையன் வந்து நல்லா முடி வச்சுட்டு தாடி வச்சுட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல இருந்துடுறான். ஜஸ்ட் பிகாஸ் அவனோட அப்பியரன்ஸை வச்சு இவன் வந்து இப்படிப்பட்ட ஆடு அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் இந்த ஜட்மெண்ட்டுக்குள்ள வரணும்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு ஸ்டீரியோடைப். இந்த மாதிரி ஒரு முடி நிறைய வச்சுட்டு தாடியெல்லாம் நிறைய வச்சிருந்தானா வந்து அவன் கண்டிப்பா ரவுடியோ இல்ல வந்து கெட்டவனாவோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரீவியஸ் தாட்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா அது வந்து பொய் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு ஒரு பர்சனோட வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியாது. இதை பத்தி நான் ஏன் பேச வரேன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொசைட்டில தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏகப்பட்ட ஸ்டீரியோடைப் இருக்கு. அவன் இதை பண்ணா, இவன் அதை பண்ணா, எப்படி சொல்றது, இப்போ வந்து ரீசெண்டா அந்த கேரளா இன்சிடென்ட் கூட பத்தி கூட நான் போன ரீல வந்து பேசியிருப்பேன். இப்போ வந்து கேரளாவில் ஒரு விதமான ஸ்டீரியோடைப் ஃபார்ம் ஆச்சு, பொண்ணுங்களால இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டீரியோடைப் ஃபார்ம் ஆச்சுங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பேன். இதுதான் ஒரு இன்சிடென்ட்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலைஸ் தாட்ஸை வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து விதைக்க முடியும். அது அந்த ஸ்டீரியோடைப்புக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. ஸோ அட்லாஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸோட நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, எதை பற்றி பேசுறீங்கன்னாலும் சரி, இந்த அவேர்னஸோட வச்சுக்கிட்டு பேசுங்கன்னு தான் வந்து நான் கேட்க வரேன். ஸோ ஆஸ் அ பர்சனாக வந்து இந்த சொசைட்டிக்குள்ள நமக்குன்னு சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது யங்ஸ்டர்ஸ், பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை வந்து தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ ஸ்டீரியோடைப் என்ன எல்லாரும் பண்றது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்டீரியோடைப்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு, பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுவாக கண்ணாடி போட்டிருக்கவங்களாம் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு. அது வந்து சில இடத்துல வந்து நமக்கு சில இடத்துல பெனிஃபிட்டாவும் இருக்கும். பட் ஸ்டில் அதுவும் ஒரு ஸ்டீரியோடைப் தான், அதுவும் தப்பு தான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில நெகட்டிவ் ஸ்டீரியோடைப்ஸ், அதோட விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாவும் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பர்சனோட இண்டிவிஜுவல் லைஃபை வந்து அது ஈஸியா கேன் டேமேஜ் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கவலைக்கிடமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ அட்லாஸ்ட் இதை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வந்திருக்கும் நம்புறேன். இதை பத்தி தெரியாதவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த அவேர்னஸ் வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பா தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அட்லாஸ்ட் அவ்வளவுதான் ஃபேமிலி. உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்டீரியோடைப்பை பத்தி ஒரு சின்ன புரிதல் வந்திருக்குங்கிறத நான் நம்புறேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாலேஜுக்கு உட்பட்டு நான் இதை வந்து பேசியிருக்கேன். ஸோ இதனால வந்து ஒரு சொசைட்டில ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆச்சு நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். அவ்வளவுதான் ப்ரோ, இவ்வளவுதான் ஸ்டீரியோடைப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் மட்டும் ஸ்டீரியோடைப் கிடையாது. ஸ்டீரியோடைப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஒவ்வொன்றும் உலகத்தரம், ஒவ்வொன்றும் ஒரு விதங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்க வீட்டை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டீரியோடைப்ஸ் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு அது என்னன்னு ரெகனைஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதையும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அது என்னன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு இப்ப நான் பேசின விஷயம் வந்து பிடிச்சிருக்கு ப்ரோ, இது நல்லா இருக்கு, இத பத்தி நாங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் பேச பாக்குறேன். நன்றி.